அதாவது நிறைய சேனல்ல போய் நான் பேசுறேன். ஆமா. நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, ஆங்கர் கேட்கறாங்க, நிறைய சொல்றேன். நான் என்ன மக்கள்கிட்ட சொல்லுவோம் அதெல்லாம் கட்டு. ஓ ரைட்டு. சார் இதெல்லாம் போட முடியாது சார், கண்ட்ரோல் சார். ஆ அப்ப நான் யோசிச்சேன், கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல்? அது பேசாம மக்கள்கிட்ட நானே பேசிட்டா என்ன? முந்தானத்து கூட எனக்கு பெரிய தமிழ்நாட்டில் இருக்க பெரிய யூடியூபர் எனக்கு கால் பண்ணாரு. சார் என் சேனல்ல நீங்க ஃபினான்ஸ் பத்தி பேசுங்க சார். we will do collab and content creating அப்படின்னாரு. நான் கேட்டேன், அந்த கண்டென்ட் கிரியேட்டர் நீங்களா? தமிழாக்க மட்டும் சொல்லுங்க. இவரே தங்கம் வாங்கி தான் பணக்காரனா? கரெக்ட். இவர் போய் தங்கத்துக்கு ஆப்போசிட்டா ஏன் உட்காந்து பேசுறாரு? ஆனா நான் சொன்ன நம்பி கேசவ, நானே ஒரு விக்டிம் தான். யூடியூப்லாம் சொல்றாங்க இவ்வளோ கிராம் இருக்கணும். ரைட்டு. மனைவிய விருப்பம்லாம் 1 கிராம் நீ வித்துருவியா? மதுரை வீரன் டெஃபினட்டா என் மனைவியை எப்படியாவது ஒத்துக்க வச்சு நான் விற்கதான் போறீங்க. ஆனா அது வித்த நீங்க என்னைக்கு விக்கிறீங்களா அன்னைக்கு எனக்கு ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். இது மதுரை வீரன் சேனல் தான். நான் வரேன், டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ணன் வருவாரு. நானும் அண்ணனும் வந்து ஒரு மீட் பண்ணோம். அண்ணன் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன், நான் வீடியோ வேணும்னா பேசலாம்னா அப்படின்னு சொன்னேன். வாடா எப்ப வேணா பேசலாம்னாரு. பார்க்ல வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதான் நான் ஒரு வீடியோ மாதிரி பண்ணிடலாம். பங்கு வளரும். திரும்ப போயிட்டாரா அண்ணன்? பட்டு போட கேசவா அப்படின்னு கொஞ்சம் பேசவா. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நான் ஃபர்ஸ்ட் உங்க சேனல் இன்ட்ரோல வணக்கம் நான் சொல்லிக்கிட்டேன். என்ன விஷயம்னா, எனக்கு ஒரு பெரிய டவுட்னா, முன்னாடி உங்கள நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். தங்கத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா. திடீர்னு ஒரு நாள் யூடியூப் திறந்தா மதுரை வீரன் மணி கோச்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. எதனால இந்த முடிவு? எதனால யூடியூப்ல வந்தீங்க? அதாவது நிறைய சேனல்ல போய் நான் பேசுறேன். ஆமா. நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, ஆங்கர் கேட்கறாங்க, நிறைய சொல்றேன். கரெக்ட். ஆனா நான் சொன்னது எதுவுமே நான் எந்த மக்கள்கிட்ட சொல்லுவோம் அதெல்லாம் கட்டு. ஓ ரைட்டு. நான் நினைப்பேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் ஆங்கர்ட்ட, சார் இதுதானே சார் நான் மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், அதை ஏன் சார் சொல்லல அப்படின்னா, சார் இதெல்லாம் போட முடியாது சார், கண்ட்ரோல் சார். அப்ப நான் யோசிச்சேன், கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல்? அது பேசாம மக்கள்கிட்ட நானே பேசிட்டா என்ன? கரெக்ட் தான். இன்னொன்னு மக்கள்கிட்ட பேசணும். இன்னொன்னு இப்போ வேற சேனல்ல பாத்தீங்கன்னா கமெண்ட் கீழே கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. நான் என்ன நினைப்பேன், ஐயோ இதுக்கு போய் ஆன்சர் யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமே. ஆனா நானே போய் கொடுக்க முடியாது. கரெக்ட் கரெக்ட். என்ன பண்றது, எனக்கு கை காலெல்லாம் துடிக்கும். ஆனா ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க, தம்பி நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், இது எப்படி பண்றதுன்னு ஒருத்தர் கேக்குறாங்க. ஆனா என்னால கமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இது இருக்குல்ல, அது பெரிய வலி. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஓபன் பண்ணுவோம், 10 பேர் பார்த்தாலும் ஓகே. ஆனா என்னோட இப்ப இருக்கிறதுல ஒரு கிட்டத்தட்ட 72,000 பேர் சப்ஸ்கிரிப்ஷன். எல்லாமே ராயல், என்ன சொல், லாயல் சப்ஸ்கிரைபர். ஏன்னா எல்லாருமே கண்டினியூவா நம்ம சொல்றத கேட்கக்கூடிய நபர்லாம் இருக்காங்க. இதுல எப்படின்னா, கேட்கறதுக்கு நான் நைட் பகலா உட்காந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒரு யூடியூபர் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல அது இதுங்க இருங்க ஒரே நிமிஷம். அதுல நான் வேற ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். அதுல என்னன்னா, நீங்க கமெண்ட்டை தனியா எடுத்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு வீடியோஸா அவங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி போடுறது, அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இப்போ எப்படின்னா, நான் ஒரு திருச்சியில இருந்து வந்து நான் 10 ரூபால ஆரம்பிச்சு இவ்வளவு வந்திருக்கேன்ல, எனக்கு இந்த யூடியூப்லாம் எனக்கு பெரிய விஷயம். இப்ப நான் ஒன்னையெல்லாம் சொல்லணும்னா, நான் உண்மையை சொல்லட்டுமா, நான்லாம் உனக்கு ஃபேனா இருந்திருக்கேன். தம்பி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஃபேன் பலம் உனக்கு இருக்குது தம்பி. ஓகேண்ணா. அப்போ நான் வந்து யூடியூப்பை பெருசா நினைக்கிறேன். அப்ப இதுல இந்த யூடியூப்ல வந்து ஒரு சின்ன கேள்வி இருக்கு, அது கமெண்ட் கொடுக்கும் போது துடிக்குது நமக்கு. அப்ப நான் என்ன நினைச்சேன், பெருசா நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு நானா பண்ண ஆரம்பிச்சேன். அது பார்த்தா மக்கள் வந்து நல்ல வரவேற்பு. அப்போ அதுல இப்ப நானே உட்காந்து நைட்டு 12 மணிக்கெல்லாம் சில பேர் கேட்டிருப்பாங்க, இது சின்னதான் நம்மளே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இன்னொன்னு நான் முக்கியமா நான் ஆரம்பிச்சதோட எண்ணமே என்னன்னா, எல்லாரும் இங்க வச்சிருக்காங்க, கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறாங்க, எஜுகேட்டரா இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேரு. இப்ப என்னைய வந்து யாராவது கண்டென்ட் கிரியேட்டர், இப்ப முந்தானத்து கூட எனக்கு பெரிய தமிழ்நாட்டுல இருக்க பெரிய யூடியூபர் எனக்கு கால் பண்ணாரு, சார் என் சேனல்ல நீங்க ஃபினான்ஸ் பத்தி பேசுங்க சார், we will do collab and content creating அப்படின்னாரு. நான் கேட்டேன், அந்த கண்டென்ட் கிரியேட்டர் நீங்களா? தமிழாக்க மட்டும் சொல்லுங்க. அது சார் இதானே சார் இப்படி கேட்டீங்க? எனக்கே தெரியல என்னன்னு. இந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு தமிழாக்கம் பண்ணிட்டு லைனுக்கு வாங்க அப்படின்னு அவரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தாரு. சார் இந்த கண்டென்ட்னா பொருளடக்கம்னு இருக்கு, கிரியேட்டர் எனக்கு தெரியுது, கண்டென்ட் கிரியேட்டர்னா என்னன்னு தெரியல சார். தெரியல இல்ல உங்களுக்கு.
என்னன்னே தெரியல. ம். எல்லாரும் சொல்றாங்க அதுல இதுல வேற கான்டென்ட் கிரியேட்டர். கான்டென்ட் ஆமா 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 கண்டென்ட் இல்ல கான்டென்ட் கிரியேட்டர். கான்டென்ட் கிரியேட்டர். ஆ. இது எப்படின்னா எஜுகேட்டர் நான் சொல்லிட்டேன்னு எஜுகேட்டரா போயிட்டேன். இப்ப நான் சொல்றேன் நான் ஒரு எஜுகேட்டர் ஐ எம் கோச். நான் இருந்தது அப்படிதான் டீச்சர் கோச் அது மாதிரி நான் டீச்சர்னு சொல்லிட்டு போயிடலாம். இது கண்டென்ட் கிரியேட்டர் என்னால ஏத்துக்க முடியல. ஓகே இன்னொன்னு இருக்கிற எல்லா யூடியூப்ஸ்மே இங்க இருக்கிறவங்க எல்லாமே எல்லாம் குறையெல்லாம் சொல்ல எல்லாம் பெஸ்ட் யூடியூபர்ஸ் இருக்காங்க. நான் தலைவனுங்கிறேன். அதுல நானும் ஒன் கைண்ட் ஆஃப் நானும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எய்ம் ஆரம்பிச்சதோட எய்ம் ஸ்ட்ரைட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னோட 5வது தமிழ் புக்ல நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்கணும். ஓகே 5வது தமிழ் புக்ல ஸ்கூல்ல திருக்குறளை படிச்சுட்டு அடுத்த பேஜ் திரும்பும்போது நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் அதுல இருக்கணும். இண்டெக்ஸ்னா என்னன்னு படிக்கணும். 6வதுல டாக்ஸ் பத்தி இருக்கணும். ஓகே 7வதுல பாசிவ் இன்கம்னா இருக்கணும். எனக்கு இந்த கல்வியில இந்த நிதியை உள்ள திணிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஒண்ணு இன்னொன்னு வந்து 18 வயசு ஆனாலே எப்படி உனக்கு ஓட்டு போற உரிமை இருக்குல்ல 18 வயசு ஆனாலே உனக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், உனக்கு ஒரு ஹோல்டிங் இருக்கணும், அதுல நீ மெயின்டைன் பண்ணணும், அதை நீ பராமரிக்கணும், அது ஒன்று சொத்து நினைச்சு நீ சேர்க்கணும். அப்ப இந்த 18 வயசுல இருந்து அதை தொடங்கணும். இதை நான் என்ன சொல்றேன்னா இப்ப கல்வியிலே எனக்கு கொண்டாடணும், ஸ்கூல்ல கொண்டாடணும்னு சொல்லிட்டேன், இதையும் கொண்டாடிட்டேன். இன்னொன்னு இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்களா, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்து எப்படின்னா எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்றாங்க. வீட்டுல இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், கல்யாணம் ஆயிடுச்சா உங்க ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா டெஃபினட்டா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களுக்கு 5000 சிப் நீங்க போட்டே தரணும். ஓகே அவங்க அக்கவுண்ட்ல கிடையாது, கணவரோட அக்கவுண்ட்ல கிடையாது, அந்த பொண்ணோட அக்கவுண்ட்ல அவங்களுக்கு எஸ்ஐபி போடணும். ஓகே ஓகே இப்போ நான் சொன்னல இந்த 3 இது நடந்துருச்சுன்னா இதுல 3% நடந்துருச்சுன்னா 100ல நான் இங்க என்ன தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு தகுதியானவன். ரொம்ப என்ன சொல்றது என்ன அச்சீவ்னு சொல்லுவேன் நான். இது இப்ப நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா டிமேட்லாம் இப்ப நான் வந்து வீடியோ போடுறேன், மக்கள் லைட்டா பாக்குறாங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவிகள் ஆயில் வித்தது போக, பருப்பு வித்தது போக, அந்த சட்ட இதுல வச்சது போக, பானைகளை வச்சதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அவங்களும் ஒரு கோல்டு பீஸ் வாங்குறாங்க, நிஃப்டி பீஸ் வாங்குறாங்க போது எனக்கு அப்பா நான் பண்ண ஆரம்பிச்சதுல தொடங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கல்வியில எனக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் நான் கொண்டு போகணும். அதுக்குரிய முனைப்புகள் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா அதை நான் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் நான் ஓபன் பண்ணேன். ஓகேண்ணா. நான் இப்போ நீங்க ஏன் ஓபன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு எனக்கு உங்களை பார்த்தனே கேட்கணும்ன்ற ஆசை என்னன்னா, நீ நான் பார்த்தேன் ரீசெண்டா அதுல வந்திருந்தீங்க. ஓகே 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 மதுரை வீரனாலே தங்கத்து முதலீட்டாளர் அப்படின்னா பேரு. மதுரை வீரனா தங்கம், அவர் நிறைய வாங்கி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சரி சரியா? இப்படிப்பட்ட ஒருத்தர் தங்கத்துக்கு ஆப்போசிட்டா உட்காந்துருக்காரு போயிட்டு. அதை பார்த்தோன்னே பல பேரால ஏத்துக்க முடியல. இவரே தங்கம் வாங்கி தான் பணக்காரனா. இவர் போய் தங்கத்துக்கு ஆப்போசிட்டா ஏன் உட்காந்து பேசுறாரு? ஏன்னா எனக்கு வந்து டவுட் வந்துச்சு. பார்த்தோன்னா நான் நினைச்சேன் ஸ்கிரீன்ல திருப்பி பார்த்துருக்கோமா என்ன இங்கிட்டே உட்காந்துருக்காரு அப்படின்னு. பார்த்தா நீங்க என்னன்னா அங்கிட்டு உட்காந்துட்டு இல்ல இப்படிதான் பண்ணணும்ன்றீங்க. எனக்கு புரியல ஏன் இப்படி சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு? ஒருவேளை இப்ப நீங்க 1 நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நான் பல யூடியூப் சேனல் போய் பேசினேன், பாதியை கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எதுவும் நடந்துருச்சா இல்ல நீங்க ஒழுங்கா பேசலையா? நான் சொல்ல வருது என்னன்னா ஒரு நேரனாக்கு நான் போனேன். கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். நான் கோல்டு பக்கம் உட்காரல. நான் என்ன உட்கார்ந்தேன்னா நான் மார்க்கெட் பக்கம் டைவர்சிபிகேஷன் சைடு உட்காந்துட்டேன். சிங்கிள் ஆர்னமெண்ட் சைடு நான் கோல்டு பக்கம் உட்காரல. ஆனா நானே கோல்டு நிறைய வச்சிருக்கேன். ஆமா கரெக்ட். இப்ப என்னைய பார்த்து தமிழ்நாட்டுல மந்த்லி சீட்டு போட்டவங்க லட்சக்கணக்கில் பேர் மந்த்லி சீட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்கேன் நானும். ஒரு விதை போட்டது நானும் அதுல. ஓகே ஓகே. ஆனா நான் சொன்ன நம்பி கேசவ் நானே ஒரு விக்டிம் தான். என்ன விக்டிம்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் கோல்டு வச்சுட்டேன்ல, வாங்கிட்டேன்ல, லாக்கர்ல வச்சுட்டேன். ஆமா. இதை நான் விற்பேன்னு நினைக்கிறியா? இல்ல மாட்டீங்க. மாட்டேன். ஆமா. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அடுத்து பொண்ணுங்களுக்கு கொடுத்துருவேன். சரி பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டேன்ல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய கார்பஸ் எடுத்து என் பொண்ணுங்கள்ட்ட கொடுத்துட்டேன்ல, இது வந்து ஃபினான்ஷியல் மிஸ்டேக்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்னே நீ பாசிவ் இன்கம் நீ ரிட்டையர்மெண்ட் பார்க்காம எல்லாத்தையும் உன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பாரு. இது எப்படி நான் விக்டிமானன்னு நான் சொல்லிடுறேன். எல்லாரும் போல நானும் யூடியூப்ஸ் நிறைய பார்த்தேன். எல்லாரும் சொன்னாங்க இவ்வளவு கிராம் வேணும், உனக்கு இவ்வளவு கிராம் கண்டிப்பா இருக்கணும், அதெல்லாம் சொன்னாங்க. நான் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா எரியிற நெருப்புல 2 மசாலாவை போட்ட மாதிரி எனக்கு 2 பொண்ணுங்க வேற அந்த டாபிக்கோட 2 பொண்ணுங்க என்னன்னா என் ஒய்ஃப்ட எல்லாம் பேசி 2 பொண்ணுங்க யூடியூப் எல்லாம் சொல்றாங்க இவ்வளவு கிராம் இருக்கணும். அப்ப அவங்க என்ன சொல்றது இவ்வளவு நம்ம போடுவோம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். பண்ணிட்டு ஒரு கட்டத்துல நான் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு கார்பஸ் வேணுங்கிறேன். என் ஒய்ஃப்ட்ட கேட்கறேன், வித்துருவோம் நம்ம கொஞ்சத்தை வித்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, போயிட்டு நீட்டா போயிட்டு திருச்சியில போய் செட்டில் ஆயிடலாம், ஒரு பாசிவ் இன்கம் போட்டோம்னா வந்துடும். என் மனைவிக்கு விருப்பம் இல்லை. மனைவிய விருப்பம் எல்லாம் 1 கிராம் நீ வித்துருவியா? கல்யாணம் இல்ல ஆனா தெரியும் வாய்ப்பு இல்ல தம்பி, மறந்துரு.
அந்த தங்கம் ஒண்ணுது இல்ல. நீ என்னதான் கடுமையா வேலை பார்த்தாலும் நைட்டு பகலா உட்காந்து வேலை பார்த்தாலும் அந்த கிராமம் உன்னோடது இல்ல. அவங்க பேர்ல போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஆனா நான் தப்பு சொல்ல, மனைவிகளால மட்டும் தான் அந்த பாதுகாக்க முடியும். கணவனா இருந்தா விக்கதான் நினைப்பான். என் மனைவி நான் பாராட்டுறேன். ஆனா அதை விக்க முடியாம திருப்பி என்னால கொண்டு அத பாசிவ் இன்கம் மாத்த முடியலையே. சும்மாவே அப்ப நான் அதுக்காக என்ன பண்ண தெரியுமா, ஒரு 3 வருஷம் நான் மிடில் ஈஸ்ட்ல வேலை பார்த்தேன். ஓகே. அதுக்காக அங்கே செத்துட்டேன்ப்பா, கார்பஸ் இல்லப்பா. திரும்பவும் அதுக்காக நான் 3 வருஷம் இருந்தேன். இதை நான் எங்கேயும் சொல்லல. இப்ப நீ கேட்டனால சொல்றேன். இது ஓப்பன் டாக். நீ கேட்டதுனால நான் சொல்றேன். இப்ப புரியுதா நான் ஏன் நீ நானால போய் அங்கிட்ட உட்காந்தேன்னு? இப்ப நான் பண்ண தப்ப மக்கள் பண்ணிடக்கூடாது. இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் கோல்ட வச்சு லாக்கர்ல வச்சுட்டு நீ எனக்கு சொல்லு, இப்போ ஒரு பாண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன். டிவிடெண்ட் ஸ்டாக்ல வச்சுக்கோ, உனக்கு டிவிடெண்ட் வந்துருச்சு உன் அக்கௌண்ட்டுக்கு, 2000 ரூபாய் கிரெடிட்டட். 2000 கிரெடிட்டட போய் என்ன பண்ணுவ, மளிகை கடையில போய் பருப்பு வாங்குவ. கன்சியூமர் அந்த மளிகை கடை காரட்ட 2000 போனது அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும், அங்க போகும், அந்த தொழிலாளிக்கு போகும். அந்த தொழிலாளி எடுத்து விவசாயி வரையும் போகுது. இது வந்து ஜிடிபியோட கனெக்டட், எக்கனாமியோட கனெக்டட். ஓகே. நீ தங்கம் வாங்கிட்ட, எக்கனாமியோட கனெக்டடா இல்ல, நாட்டோட கனெக்டடா, உனக்காவது கனெக்டடா? சரி நான் சொல்றேன், நான் 5500 ரூபாய்க்கு வாங்கினேன், இன்னைக்கு 12000 ரூபாய். நம்பர் படி நான் 100% அடிச்சிட்டேன். நம்பர் படி இது பேர் பீத்தல். பீத்தல் பீத்தல் 100% 12000 ரூபாய் ஏறிடுச்சு. சரி ஏறிடுச்சு, என்ன நம்பர்ல தானே, அக்கவுண்ட்ல இருக்கா? இல்ல. பாசிவா வருதா? இல்ல. நான் அதை கொண்டு போயிட்டு பருப்பு, மளிகை கடை, காரு ஏதாவது வாங்கி இந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஏதாவது பண்ணிருக்கனா? இல்ல. தூங்குது இல்ல. என் எக்கனாமிக்கு ஒர்க் பண்ணல, எனக்கும் ஒர்க் பண்ணல, அதை அப்படியே என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறேன், கடைசியில அடகு வைக்க போறேன். அடகு வைக்கிறலாம் அசட்லாம் ஒரு அசட்டா? நான் என்ன கேக்குறேன்னா, 100ல ஒரு 20 வச்சுக்க, 20% வச்சுக்க. என்ன மாதிரி முட்டாள்தனம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். மதுரை வீரன் டெஃபினட்டா என் மனைவி எப்படியாவது ஒத்துக்க வச்சு நான் விற்கதான் போறீங்க. ஆனா அது வித்த நீங்க என்னைக்கு விக்கிறீங்களா அன்னைக்கு எனக்கு ஒரு வீடியோ வேணும். இதே சேனல்ல நான் கேட்பேன் வித்தது எப்படி இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நீங்களே நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்கள் கோல்ட்ல எவ்வளவு எமோஷனலா கனெக்ட் ஆவாங்க. அது நம்ம இப்ப சொல்லிருவோம் வித்துடலான்னு. ஆமா, பட் விக்குவோமா அப்படின்னு கேட்டா விக்க மாட்டோம் தம்பி. கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு, 500 பவுன் வச்சிருக்காரு, 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட என்கிட்ட கேட்டாரு, சார் எனக்கு வீடு இருக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு 40,000 ரூபாய் எனக்கு வேணும் சார். 40,000 ஒண்ணும் இல்ல சார், பாண்ட்ல ஒரு 45 லட்சம் ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா வந்துடும் சார். 45 லட்சம் தம்பி அப்படின்னாரு. சார் 500 பவுன் வச்சுட்டு ஏன் சார் 45? தம்பி அது பொண்ணுங்களுக்கு தம்பி. சார் அது ஒரு அசட்டு தானே சார். சரி எப்ப சார் வைப்பீங்க? அது அடுத்த அச்சய திரியை பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 ரூபாய் ஏறும் சார். சார் அப்ப அதுக்கு அடுத்த அச்சய திரியை வந்து இன்னொரு 500 ஏறும், என்ன பண்ணுவீங்க? அப்ப இங்க அவனு விக்கிறதே ஐடியா இல்ல. இது என்ன ஆயிடுதுன்னா 34,000 டன்னு கோல்டு நம்ம சவுத் இந்தியால லாக்கர்ல இருக்கு. யோசிச்சு பாரு, 34,000 டன் எக்கனாமிக்கல் வந்தா என்ன யோசிச்சு பாரு. நான் மக்களுக்கு எதிராக பேசல, கவர்மெண்ட்டுக்கு சாதகமா பேசல, எதுவும் பேசல. நமக்கு தேவையானது கை காலுக்கு மட்டும் வச்சு கையில போட்டிருக்கேன். எனக்கு கை காலுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு தூங்க விடாம எனக்கும் வேலை பார்த்து, தம்பி இப்ப நீ பங்கு சந்தையில இருக்க, ஒரு பங்கை வாங்கிட்ட, நிறுவனம் வளருதா? நிறுவனம் வளர்ந்தா அந்த நிறுவனத்துல வளர தொழிலாளி வளர்றானா? கரெக்ட். நம்ம படிச்ச 90% பேர் எங்க வேலை பார்க்கறான்? நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்க. நிறுவனத்துல ஆண்டர்பிரினர் எத்தனை பர்சன்டேஜ்? கம்மி, ரொம்ப கம்மி. வேலை செய்யற நிறுவனத்துல வேலை பார்க்கறான், நிறுவனத்துல. அப்ப அந்த நிறுவனம் வேலை பார்த்தா தொழிலாளிக்கு நல்லது, கன்சியூமருக்கு நல்லது, எக்கனாமி பூஸ்ட் ஆகுது, நாட்டுக்கு நல்லது. இந்த நாட்டோட ஜிடிபி எதை வச்சு தம்பி சொல்றான்? முதல் 50 கம்பெனி தானே. முதல் 50 கம்பெனி என்ன ஆகுது? அதான நாட்டோட ஜிடிபி. கரெக்ட். நீ பங்கு வாங்கும் போது ஜிடிபியோட கனெக்டடா இருக்கு. சரி விடு, பாண்டு வாங்கிட்டேன், அதுல இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் நான் பாண்டை வாங்கும் போது அந்த நிறுவனத்துக்கு நான் கடன் கொடுக்குறேன். அந்த நிறுவனம் வளரும் போது யாருக்கு நல்லது? எம்ப்ளாயருக்கு நல்லது, எம்ப்ளாயருக்கு நல்லது, எம்ப்ளாய்க்கு நல்லது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, எனக்கு நல்லது, கன்சியூமருக்கு நல்லது. இப்ப பாரு, எக்கனாமியோட கனெக்டட். இப்ப நீ சொல்லு, கோல்டு ஏன் லாக்கர்ல இருக்கு? யாருக்கு நல்லது? நகைக்கடைக்காரனுக்கு நல்லது. கரெக்ட் தம்பி, புரியுதா? நகைக்கடைக்காரனுக்கு நல்லது. சரி, நகைக்கடைக்காரருக்கு நல்லது. ஓகே ஓகே, நமக்கு இல்ல. அப்போ 20% வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு நானும் வளரணும், என் நாடும் வளரணும், கன்சியூமரும் வளரணும், எம்ப்ளாயரும் வளரணும், எம்ப்ளாயும் வளரணும், மக்களும் வளரணும்னா சந்தை சார்ந்த முதலீடு இல்லது இந்த எக்கனாமியோட கேபெக்ஸோட இருக்கணும். கேபெக்ஸோட இருக்கணும். கோல்டு ஆனா கேபெக்ஸ்ல வரவே வராது. நீ கேட்ட கேள்விக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல நிறையவே பதில் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. இருந்தாலும் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது, மதுரை வீரன் தங்கத்தை விற்க போறாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. சரி ஓகேண்ணா. ஆனா இப்போ இந்த 2025
என்ன உங்களுக்கு கத்து கொடுத்துச்சு? வாழ்க்கையில சொல்றியா எதுல கேக்குற? ரெண்டுலயுமே சொல்லுங்க. ஏன்னா okay. நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே. எனக்கு இந்த 2025 நல்ல மன நிம்மதியோட இருக்கேன். ஓகே. குழந்தைங்களை போய் ஸ்கூல்ல விடுறது, பிக்கப் பண்றது, அவங்களோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி பார்க்குக்கெல்லாம் வந்துட்டு பார்க் கூட்டி போயிட்டு இங்கதான் விளையாடுவோம், பார்க் எல்லாம் கூட்டி போயிட்டு விளையாடுறது. ஸோ இந்த 2025 நான் எப்படி அனுபவிச்சேன்னா, இப்போ நான் அனுபவிச்சதை சொன்னேன்னா என்னை திட்டுவாங்க. ஏதோ திட்டினா பரவாயில்ல, இந்த கடைசி வருஷத்துல கொஞ்சம் திட்டு வாங்கிக்கிறேன். ஓகே. இந்த 2025 நாங்க தியேட்டருக்கு போய் பார்த்த படம் ஒன்னு, ஷாப்பிங் மால் போனது 2. ஓகே. புது சட்டை எதுவும் நாங்கெல்லாம் எடுக்கல, என் ஃபேமிலியில யாரும் எடுக்கல. தீபாவளி மட்டும் எடுத்தோம் சார், தீபாவளிக்கு மட்டும் எடுத்தோம். ஓகேவா? இதை நாங்க இன்பமாவோ இதை நாங்க வந்து பெருசாவோ எடுத்துக்கல. ஏன்னா இது லைஃப்ல நடக்கிற சாதாரண விஷயம். எதை நான் வந்து எதை ஹாப்பியா எடுத்துக்கினேன் இந்த வருஷத்துல, என் பிள்ளைகளோட வீட்டுல இருந்தேன்ல அந்த தருணத்தை தான் ரியலி ரியலி என்ஜாய். அது ரியலாவே ஒரு 40 வயசான ஒரு அப்பா தான் பிள்ளைங்களோட, இப்ப பாரு உங்க பிள்ளைங்களோட விளையாண்ட அப்பா எத்தனை பேர் நீங்க கேட்டு பாரு. அப்பா 11 மணிக்கு வருவாரு. கரெக்ட். அப்பா 11 மணிக்கு வருவாரு அந்த வடையை எடுத்துட்டு. நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா டியூட்டியை முடிச்சுட்டு வருவாங்க, நாங்களாம் தூங்கிட்டு இருப்போம், எழுப்பி விட்டு தருவாங்க, தின்னுட்டு படுத்து தூங்கிடுவோம். கரெக்ட். என் வயசுல எங்க அப்பா அப்படிதான், சிக்கன் ஏதோ வாங்கிட்டு வருவாரு, நைட்டு தூக்கத்திலேயே ஊட்டுவாரு, சாப்பிட்டு படுத்துருவேன். அப்படியே காலையில போயிடுவாரு, நைட்டு வருவாரு, பார்க்கவே மாட்டேன். கரெக்ட். நான் ஓகே, இதை நான் மிடில் ஈஸ்ட் போனேன், அரபு நாட்டுகளுக்கு போனேன், அதை தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமா இப்ப என்ன பண்ணிட்டேன், 24 ஹவர் வீட்டுல உட்காந்து என் குழந்தைகளுக்கு அந்த என்ஜாய்மெண்டா இது என்னோட தனிப்பட்ட என்னோட அனுபவமா போயிடுச்சு. சிறப்பா இருந்தது, நல்லா இருந்தது. 2025 ஆமா 2000 என்னோட ஆட் ஆன் பண்ணோம்னா, மார்க்கெட் மேல இறங்குது கீழே இறங்குதெல்லாம் எதையுமே கண்டுக்காம என்கிட்ட பாண்ட்ல போட்ட அமௌண்ட் இன்கம் 12% வந்துருச்சு. ஆல் டுகெதர் நிஃப்டி கிவன் 9%. என்னோட பாண்ட் எனக்கு 11.5 வரையும் கொடுத்துருச்சு. நான் மார்க்கெட்டே பார்க்கல கேசவா, நான் மார்க்கெட்டே பார்க்கல, நியூஸ் பார்க்கல, ஜெரோம் போல பார்க்கல, நம்ம கவர்னர் என்னன்னு சொல்ல, யூடியூபர்ஸ்ல போய் பார்க்கவே இல்லை. என்ன பார்ப்பேன்னா, காலையில ஒரு தடவை அந்த நியூஸ் மட்டும் இப்படி பார்ப்பேன். மார்க்கெட் 9:15 ஜஸ்ட் ஓபன் பண்ணி அந்த 2 மினிட்ஸ் மட்டும் அக்கா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்பேன். கேட்டாச்சா, ஹிந்தியில கேட்டாச்சா, ஆஃப் முடிஞ்சு போச்சு. அடுத்து திரும்பி பழைய புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு படி இப்படி ஓடி போயிடுது. அப்ப இது மார்க்கெட் சம்பந்தமா. சோ நிஃப்டி எனக்கு 9% கொடுத்துருக்கு. ஆனா நான் நியூஸ் பார்க்கல, எதையும் பார்க்கல, நான் என் போர்ட்ஃபோலியோ பார்க்கல, ஸ்டாக்கை பார்க்கல, ஏஜிஎம் அட்டன் பண்ணல, ஸ்டாக்கை போய் போர்ட்ஃபோலியோல எடுக்கல, ரீஜிக் பண்ணல, ரீஅசம்பிள் பண்ணல, எதுவுமே பண்ணாம 11% கால் மேல கால் போட்டு, ஏன்னா எனக்கு அதுதான் வேணும்னு நினைக்கிறேன், அதனால போயிட்டேன். அடுத்து 2025 ஜென்ரலா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரியலி நான் சொல்றேன், இந்தியன் எக்கனாமி அசைச்சுக்க எவனும் கிடையாது. எப்படி நான் சொல்றேன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அண்ணாத்த அவர் ஆடுற கையாட்டுதலுக்கு, நூலாட்டுதல், பொம்மலாட்டம்னு சொல்லுவோம்ல, அவர் ஆடின ஆட்டத்துக்கு லைட்டா நிஃப்டி ஆடிச்சு, இல்லைன்னு சொல்ல. புத்தின் ஆடின ஆட்டத்துக்கு லைட்டா நம்ம நிஃப்டி பொம்மலாட்டம் ஆடிச்சு, ஆட்டி விட்டாங்க. என்னதான் ஆட்டி விட்டாலும் உங்க அப்பனுக்கும் பே, உங்க பாட்டனுக்கும் பே அப்படின்ட்டு 9% கொடுத்துருச்சு. கரெக்ட் தான். 9% எங்க கிடைக்கும்? 7% இன்ஃப்ளேஷன் 9 ஆயிடுச்சுல. நிஃப்டி அடி அடின்னு அடிச்சாங்களா இல்லையா? அடி அடின்னு பாட்சால வர மாதிரி அடி அட்ரா அட்ரா, ரத்தம் வர வர அட்ரா, ரத்தம் வர வர. இருந்தாலும் அவரு சிரிச்சுக்கிட்டு எவ்வளவு அடிக்கடா நீ, அவர் 9% கொடுத்துட்டாரு. ஆனா இங்க பேசுறவங்க என்ன பேசுவாங்கன்னா, இந்தியன் எக்கனாமி சரியில்லை, உளுந்து போச்சு, இதெல்லாம் இப்படி ஆச்சு. இந்தியன் எக்கனாமி இஸ் a கிரேட் எக்கனாமி. உன்ன மாதிரி இளைஞர்கள், ஓகே, உன்ன மாதிரி இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கான், எத்தனை பேர் வேலை செய்யறான், எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். டெஃபினட்டா சொல்றேன், we are in a 4th place in GDP, definitely will grow. இந்த 2025 என்ன சொன்னுச்சுன்னா, நீ டாரிஃப கொண்டா, எதை கொண்டா, என்ன வேணா கொண்டா, நாங்க எங்க சொந்த கால்ல நாங்க நின்னு நாங்க 9% எடுத்து காமிச்சிட்டோம். ரைட். இதை நான் கத்துக்கிட்டேன். ஓகே. நான் அதே மாதிரி நீங்க வீடியோஸ்ல பேசும்போதெல்லாம் சொல்லுவீங்க, இப்போ 2025 இந்த வீடியோ நான் எடுக்கிறேன், நீங்க அடுத்த வருஷத்துக்கு ஒரு எய்ம் கண்டிப்பா வச்சிருப்பீங்க, அதை நீங்க அச்சீவும் பண்ணிட்டு வரீங்க. நான் பாத்துட்டேன் வீடியோஸ்ல. ஏன்னா நீங்க சொல்றத அடுத்த வருஷம் முடிச்சிருக்கீங்க. எனக்கு இந்த வருஷம் சொல்லுங்க, அடுத்த வருஷம் 2026 ஆரம்பிக்க போகுது, அடுத்து வரப்போகுது, அதுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ வந்துட்டு என்ன பண்ண போறீங்க 2026ல? 2026ல டெஃபினட்டா வந்து நான் 2 விதமா பாக்குறேன். ஓகே. ஒன்னு, நிலைத்தன்மையான ஒரு சேலரி, ஃபிக்ஸ்டு இன்கம் எனக்கு வரணும், வந்துருச்சு, அது வந்துகிட்டு இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நான் ஏத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படின்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர்ற இன்ட்ரெஸ்ட்ல நான் திருப்பி வாங்குறேன், அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது. அப்படின்னா ஒரு கரன்சி பிரிண்டிங் மாதிரி நான் மிஷின் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் வீட்லயே. எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரும், அதை எடுத்து திருப்பி வாங்குவேன், அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தரும், அப்படி பண்ணிட்டேன்.
இது பாட்டு ஓடட்டும். 2026ல என்னோட கார்பஸும் வளரணும். ஒண்ணு கஷ்டப்படாம வளரணும். இப்ப நான் சொன்னது என் பர்சனலா சொல்லிட்டேன். 2025ல நான் என்ன பண்ணேன், 2026ல என்ன பண்ண போறேன், நான் என்ன எதிர்பார்க்கறேங்கிறத சொல்லிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த நிதி மற்றும் பொருளாதாரத்தோட அவேர்னஸ், அந்த அறிவை பொதுமக்களுக்கு போய் சொல்லணும். ஆட்டோ டிரைவரா இருக்கட்டும், ஒரு வடை சுடுற பாட்டியா இருக்கட்டும், நான் உண்மையா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட போய் பேசி அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ எப்படின்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன், சார் இதையே சார் எங்களுக்கு முன்னாடியே சொல்லலாங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சார் இதையே முன்னாடியே சொல்ல, இதையே யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லா பேரண்ட்ஸும் சரி, ஒட்டு மொத்தமா ஒரு லேண்டு வீடு இருக்குன்னா பையன் பேருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும் தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஏய் பெத்துட்ட, நீ வேலை பார்த்து நீ வீட வாங்கு, உங்க அப்பா தருவாரு அம்மா தருவாருன்னு காத்துட்டு இருந்தா அது எப்படி? நீ வளர்ந்துட்டா, உனக்கு கல்வியை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நீ உழைச்சு நீ வாங்கு. பட் அது ஏன்னே தெரியல, ட்ரெடிஷ்னலாவே நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதானே இருக்கு. பையன் பிறந்துட்டானா அவனுக்கு ஒரு நிலமோ சொத்தோ சேர்த்து வச்சுட்டு அப்பா போயிரும். பையனு மட்டும் இல்ல, பேரன் பிள்ளைகளாம் எல்லாத்துக்கும். நான் என்ன மனுஷனா மிஷினா? கரெக்ட். எப்பதான்டா ஓய்வு எடுக்கிறது? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, மக்களாகிய ஓய்வு பெறக்கூடிய அந்த 40 வயசை கடந்த எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை மட்டும் சொல்றேன். எச்சரிக்கை இல்ல, ஒரு அன்பான வேண்டுகோள் கூட சொல்றேன். தயவு செஞ்சு உங்க ஓய்வு விதத்தை உறுதி பண்ணுங்க. எல்லாத்தையும் உங்க பிள்ளைங்களும் சொல்லி விட்டுறாதீங்க. அந்த பக்கம் பாருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, 1 வயசுல இருந்து 40 வயசு வரையும் நீ விளையாட்டு, கல்வி, திருமணம், குழந்தை பெக்கிறது, இது வரையும் 40. 40 to 80 இருக்குல்ல தம்பி, என்ன குச்சி வச்சுட்டு ஊனிக்கிட்டு தள்ளாடுற வயசா? வாழ்ற வயசு தம்பி. அப்போ இப்ப இருக்கிற ஜென்சி பசங்களுக்கு சொல்றேன்னு, 20 வயசு தான் சார் வாழ்ற வயசு. 20 வயசு கடினமா உழைக்கிற வயசு, கேரியர்ல இம்ப்ரூவ் பண்ற வயசு, சம்பாதிக்கிற வயசு, படிக்கிற வயசு, ஒரு பொசிஷனுக்கு வர வேண்டிய வயசு, எல்லாம் பண்ணு, இன்வெஸ்ட் பண்ற வயசு முக்கியமா. 40 to 80 இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கிற வயசு இல்ல. 40 வயசுல இருந்தா உன் வாழ்க்கைய ஆரம்பம். எப்படி 40ல இருந்து வாழ்க்கை ஆரம்பம்? படிச்சுட்ட, கல்வி முடிச்சுட்ட, சம்பாரிச்சுட்ட, கல்யாணம் பண்ணிட்ட, குழந்தை வந்துருச்சு. இங்க இருந்தா நீ உன்னோட கார்பஸ் வச்சு வாழணுங்கிற. 40ல இருந்து 80 வரையும் you enjoy the life. ஏன்னா பிறந்ததுல இருந்து நீ எல்லாம் பண்ணிட்ட, எண்டுக்கு வந்துட்ட. எண்டுனா என்ன, சாக போறது எண்டு இல்ல. குழந்தைய பார்த்துட்ட, அதுங்களுக்கு ஒரு கல்வியை கொடுத்துட்டு 45 வயசு ஆச்சுல, 45 to 80 இருக்குல்ல. இந்த 45-80ல உன் பிள்ளைய நீ எதிர்பார்க்காம நீ வச்ச கார்பஸ் வச்சு நீ ஒழுங்கா வாழ்ந்துட்டீனா, அந்த இப்ப நான் சொல்றேன்ல, இது ஒரு அமெரிக்கன் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்க. வெள்ளக்கார சொன்ன அப்படி நினைச்சு நீ ஏத்துருவீங்க. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு 18 வயசு ஆனாலே கழட்டி விட்டுருவாங்க பிள்ளைங்க. நீ எங்கேயோ போ அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான், அவன் வந்து கவலைப்பட மாட்டான். ஆனா நம்ம இதுல எப்படின்னா, சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் இந்த நர உழுகிறது, சொட்டை உழுகிறது, தொப்பை உழுகிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன, ஸ்ட்ரெஸ் தான். என்ன ஸ்ட்ரெஸ்னா, பேர பிள்ளைங்க வர ஸ்ட்ரெஸ். கரெக்ட். இப்ப எங்க அம்மா பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளை என்னப்பா போச்சு, ஸ்கூலுக்கு போச்சாப்பா, இப்ப டிஃபன் நாங்க இதை பத்தி உனக்கு என்னமா கவலை, சிவா நீ போட்டு கோயில் போவியா, நீ என்னமா என் பிள்ளைங்களை பத்தி கேட்டுனா, என்னடா அது காய்ச்சல் இருமல், நீ சரியாச்சாரா? அப்ப நான் இருக்கேம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஏமா டேய் அந்த ஸ்கூல் ஃபீஸ் சொன்னிய உன்ட்ட காசு நான் அனுப்பிட மாட்டேன் கடுப்பாயிடுவேன், நீ உன் ஓய்வை போய் பாரு, இது ஏன் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த கல்ச்சரல் இருக்குல்ல, இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்பா இந்த மைண்ட மாத்து. 40 to 80 வாழ்ற வயசு, 1 to 40 சாதிக்கிற வயசு. சாதிக்கிற வயசுல விளையாடுன்னு நினைக்காத. அதே மாதிரி 40 to 80ல வந்து நான் வந்து தப்பான முடிவு, எப்படி தெரியுமா, 40 to 80 நீங்க என்ன நினைக்கிறா, முட்டி வலிக்குது உங்களுக்கு தெரியவில்லையா, இப்பவே தடவுங்க, விளம்பரத்தையும் போடுறாங்க அவங்க. நாங்கள் இருக்கிறோம், கண்ணாடி போடவில்லையா, இதெல்லாம் பார்க்கவே கூடாது. 40 to 80 வாக்கிங் போற, இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுற, சின்ன சின்ன தோட்ட வேலைகளை பாக்குற, உன் பிள்ளைங்களோட இருக்கிற, என்ஜாய் பண்ற, ஃப்ரீலான்சர் பண்ற, ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ற, அதுல இருந்து பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ற. இல்ல சார் நான் ஒரு நல்ல பொசிஷன்ல கார்பரேட்ல போயிட்டேன், ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன், வேலை பாருங்க, ஆனா ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு கார்பஸோட வந்துருங்க. அடுத்து வரப்போற 80 வயசு வரையும் நிம்மதியா வாழுங்க. இல்ல சார் நான் 100 வயசு வரையும் இருக்க போனா, சூப்பர் சார் 100 வயசு வரையும் இருங்க, ஆனா அந்த 100 வயசு வரையும் வாழ்றதுக்குரிய கார்பஸை கிரியேட் பண்ணுங்க சார். அதனால 20 வயசு தேவையில்லாம விட்டுறாதீங்க. அதை 2026ல கண்டிப்பா அதுல ஒரு 3% மக்களை அது உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னா நான் சாதிச்சுட்டேன்னு அர்த்தம். ஓகே
ரைட்ண்ணா. இன்னும் என்கிட்ட நிறைய கேள்வி இருக்கு. ஆமா. பட் நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு வீடியோ வேணும் உங்கள்ட்ட அப்படின்னு. என் சேனல் வியூவர்ஸையும் நான் உங்களை பார்க்க வைக்கணும் கேசாவா அப்படின்னு. கொஞ்சம் பேசாவா தம்பி, உன்கிட்ட பேசாம இன்னும் யார்கிட்ட பேசுறது? இல்ல கண்டிப்பா பேசுங்க. கண்டிப்பா பேசுவோம். ஆனா இதை விட நிறைய கேள்விகள் இருக்கு என்கிட்ட. சோ வந்துட்டு இன்னைக்கு உங்களை மீட் பண்ணது உண்மையுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ பல பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். சில விஷயம்லாம் எனக்கு தோணும், ஐயோ இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கே, இது எப்படி மக்களுக்கு புரியும்னு. இப்ப ஒரு 20 நிமிஷமா பேசியிருப்போம். ஆமா ஆமா. எனக்கு எந்த விஷயமே டெக்னிக்கலா ஓகே எனக்கு புரிய வச்சிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. ஒன்னு அச்சீவ்டு நீங்க. ஆமா. இனிமே நீங்க அப்படியே இந்த growth பார்த்து போனா போதும். ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ கேசவா. நன்றி. தேங்க்யூ கேசவா. தேங்க்யூ.